ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆல்ரெடி நம்ம நவுன் அதோடைய டைப்ஸஸ் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொனவுன் அதோடைய டைப்ஸஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொனவுன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? எ ப்ரொனவுன் இஸ் அ வேர்ட் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன் இஸ் கால்ட் ப்ரொனவுன். ப்ரொனவுன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரொனவுன். ஓகேவா? ஸோ நவுன் அப்படின்னு போது ஒரு பர்சனையோ இல்லாட்டி ஒரு பிளேஸையோ ஒரு திங்ஸையோ தென் ஐடியாஸையோ இதெல்லாம் குறிச்சது அப்படின்னா நம்ம நவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ப்ரொனவுனை யூஸ் பண்ணோன்னா அதுக்கு பேர் தான் ப்ரொனவுன். இப்போது ப்ரொனவுன் என்னென்னு பார்க்கலாமா? ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே, இதுதான் 7 ப்ரொனவுன். ஓகேவா? ஸோ ஐ அப்படின்றது நான், வி அப்படின்றது நாங்கள், யூ அப்படின்றது நீங்கள், ஹீ அப்படின்றது அவர், ஷீ அப்படின்றது அவள், இட் அப்படின்றது அது, தே அப்படின்றது அவர்கள். ஓகேவா? ஸோ இதுதான் 7 ப்ரொனவுன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ வாங்க பார்க்கலாம். ராஜி இஸ் அ கேர்ள். ராஜி இஸ் இன் 8th ஸ்டாண்டர்ட். ராஜி லைக்ஸ் டு ப்ளே கேம்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், ராஜி அப்படின்றது ஒரு பொண்ணு. ராஜி எத்தனாவது படிக்கிறாங்க? 8th ஸ்டாண்டர்டு. ஸோ ராஜிக்கு என்ன பிடிக்கும்? கேம்ஸ் விளையாட பிடிக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல ராஜி ராஜி ராஜின்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட்டு மட்டும் நம்ம ராஜி யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம். அப்போ கீழே பாருங்கள், எங்கே நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம்? ராஜி இஸ் அ கேர்ள், ஷீ இஸ் இன் 8th ஸ்டாண்டர்ட், ஷீ லைக்ஸ் டு ப்ளே கேம்ஸ். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல தான் நம்ம திரும்பியும் ராஜி ராஜின்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ராஜின்னு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ராஜி அப்படின்றது கேர்ள் நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால நம்ம இங்கே இந்த இடத்துல அவள் அப்படின்றனால ஷீ அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷாலினி இஸ் ஆப்சன்ட் பிகாஸ் ஷாலினி இஸ் இல். ஸோ ஷாலினி ஆப்சன்ட், ஏன்? ஷாலினிக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இந்த இடத்துல ஷாலினின்னு போகிறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட்டு அவள் பேரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஷாலினி அப்படின்றது இந்த இடத்துல ஷீ, அவளை குறிக்கிறனால நம்ம ஷீ அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஷாலினி இஸ் ஆப்சன்ட் பிகாஸ் ஷீ இஸ் இல். இப்போ கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே இந்த இடத்துல ஒரு பாய் நேம் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல அவன் பேரை போட்டுட்டு திரும்பியும் அவனை குறிக்கிறனால நம்ம ஹீ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டைப்ஸஸ் ஆஃப் ப்ரொனவுன். ஓகேவா? ஸோ ப்ரொனவுனில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ பட் 8 டைப்ஸஸ் பார்க்கலாம். ஸோ பர்சனல், நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், ரிஃப்ளெக்ஸிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ், இன்டெஃபினைட், ரெசிப்ரோக்கல். ஓகேவா? ஸோ இதுதான் டைப்ஸஸ் ஆஃப் ப்ரொனவுன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? ஸோ இந்த டைப்ஸஸ் ஆஃப் ப்ரொனவுன் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ஒரு நான் சொல்லவா? ஏன்னா எல்லா டைப்ஸஸையும் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல, அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். பர்சனல் அப்படின்னா ஒரு பர்சனை தானே குறிக்கும். அப்போ ஒரு பர்சன் எனக்கு எப்படி இருப்பாங்க? எனக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ அதுதான் கீழே இருக்கிறது ரிலேட்டிவ். ஆனால் சில பேர் பார்த்தா ரிலேட்டிவாக தான் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு தெரியாது. அப்போ அது கொஷின் மார்க், இன்ட்ராகேட்டிவ். நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ்னா நம்ம திரும்பியும் என்னடா நம்ம சொந்தக்காரன்றாங்க ஆனால் நம்மளுக்கு தெரியலையா, நம்ம திரும்பி பார்த்துட்டே இருப்போம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு பொருளை விற்க போகிறாங்க அப்படின்னா பொருளுன்னு இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு டெமோ மாதிரி காமிப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை காமிச்சதுக்கு அப்புறம் தான் அதை என்ன பண்ண முடியும்? நம்ம டிஸ்ட்ரிபியூட்டே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு காலேஜில் இல்லாட்டி ஒரு ஸ்கூலில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டெமோ கிளாஸ் எடுக்கணும். அதில் நம்மளை எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத வச்சு தான் நம்ம அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க? ஒர்க்கே நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ அது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் அந்த டெமோ எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னும் போது ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் டெமோ காமிச்சு அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட விற்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்டெஃபினைட் அப்படின்னா டெஃபினைட் அப்படின்னும் போது கண்டிப்பாக வாங்கி ஆகணும். இன்டெஃபினைட் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சாதான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சா வாங்குகிறோம் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவோம், ருசி பார்ப்போம். ருசி அப்படின்னும் போது தான் இந்த இடத்துல ரெசிப்ரோக்கலை ருசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் சும்மா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பர்சனல் ப்ரொனவுன்னா என்ன? பர்சனல் ப்ரொனவுனை பற்றி பார்க்கலாமா? பர்சனல் அப்படின்னும் போதே ஒரு பர்சனை குறிக்குது அப்படின்னு நல்லா தெளிவாக தெரியுது இல்லையா? அப்போ ஒரு பர்சனையும்
இல்லாட்டி ஒரு திங்ஸையோ குறிச்சுது அப்படின்னா அதுதான் பர்சனல் ப்ரொனவுன். பார்க்கலாமா? ஓகே. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஸோ அந்த இடத்துல நவுனுக்கு பதிலாக ஒரு பர்சனையோ திங்ஸோ வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். அதுதான் பர்சனல் ப்ரொனவுன். மொத்தம் 2 இருக்குது, சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்னில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ இதில் மொத்தம் வந்து 3 பர்சன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே என்ன தெரியும்? ப்ரொனவுன் அப்படின்னும் போது ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே தெரியும்ல. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பர்சன் அதில் ஐ, வி வந்துடும். செகண்ட் பர்சன் யூ வந்துடும். தேர்ட் பர்சனில் ஈ, ஷி, இட், தே. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னும் போது நான், நாங்கள். செகண்ட் பர்சனில் நீங்கள். அப்போ தேர்ட் பர்சனில் எது குறிக்கும்? அவர், அவள், அது, அவர்கள் அப்படின்றது குறிக்கிறது தான் தேர்ட் பர்சன். ஓகே. ஸோ இப்போ நான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்னன்னு பார்க்கலாமா? சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்றது என்னென்னா சப்ஜெக்ட் பொசிஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ப்ரொனவுனை நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னென்னது? ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இட் இஸ் அ கேட். இந்த இடத்துல இட் அப்படின்றது எங்கே இருக்குது? சப்ஜெக்ட் பொசிஷனில் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தேம். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? ஐ வந்து எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா மீ, வி வந்து எப்படி சேஞ்ச் ஆச்சு? அஸ், யூ வந்து யூவாக தான் இருக்கும், ஹீ வந்து ஹிம்மாக சேஞ்ச் ஆயிடுச்சு, ஷீ வந்து ஹர், இட்டு வந்து இட்டாக தான் இருக்கும், தே வந்து தெம். ஓகே. அப்போ தமிழில் பார்க்கலாமா? மீ அப்படின்றது என்னை, ஹஸ் அப்படின்றது எங்களுக்கு, யூ அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல நீங்கள், ஹிம் அப்படின்றது அவரை, ஹர் அப்படின்றது அவள், இட் அப்படின்றது அது. நெக்ஸ்ட்டு தே தான் தெம்மாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ தெம் அப்படின்றது அவர்களுக்கு. ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் பொசிஷன். அப்போ ஆப்ஜெக்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஸோ நம்ம மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம் இதுதான் இருக்கணும். ஸோ அதுதான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா என்ன? ஸோ ஒரு பர்சனையோ பிளேஸையோ திங்ஸோ அந்த இடத்துல குறிக்கும் போது ஸோ நவுன் தானே இதெல்லாமே. ஸோ அந்த இடத்துல நவுன் வரும்போது அதை எடுத்துட்டு நம்ம அங்கே ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னும் போது ஹூ, ஹூஸ், ஹூம், விச், தட் இது மட்டும்தான் வரும். ஹூ அப்படின்றது யார், ஹூஸ் அப்படின்றது யாருடைய, ஹூம் அப்படின்றது யாரை, விச் அப்படின்றது எந்த, தட் அப்படின்றது அந்த. ஓகே. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹூ அண்டு ஹூம் இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா யார் இல்லாட்டி யாரை பற்றி சொல்லுதோ அதுதான் பர்சன். ஓகேவா? ஒரு பர்சனை பற்றி குறிச்சுது அப்படின்னா அதுதான் ஹூ அண்டு ஹூம். ஓகேவா? அந்த இடத்துல ஹூ அண்டு ஹூம் வந்துச்சுன்னா அது பர்சனை குறிக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். த பாய் ஹூ ஒன் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். ஓகேவா? அந்த இடத்துல எப்படி வந்திருக்கு? ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல த பாய் அப்படின்னா ஒரு பையன். ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான்? ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி வின் பண்ணிட்டான். அவன் யார்? என்னுடைய ஃப்ரெண்டு. ஓகேவா? அப்போ அந்த இடத்துல ஹூ என்னுடைய ஃப்ரெண்ட் அவன். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த எக்ஸாம்பிளும் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ ஆர் ஆல் தோஸ் பீப்புள். ஸோ அந்த பீப்புள் எல்லாம் யார் அப்படின்னு கேட்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டு ஹூம் டு யூ விஷ் டு ஸ்பீக். ஹூம் அப்படின்றது என்ன? யாருடைய. நீங்கள் யார்கிட்ட பேசணும் இல்லை யாருடையிட்ட யார்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? ஸோ அதுதான் டு ஹூம். ஓகே. ஸோ அதனால ஒரு பர்சனை குறிச்சது அப்படின்னா அதுதான் அந்த இடத்துல ஹூ இல்லாட்டி ஹூம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு விச். விச் அப்படின்னும் போது ஒரு அனிமலையோ திங்ஸையோ குறிக்கும். ஓகேவா? டிட் யூ see the letter which came today. இந்த இடத்துல பாருங்கள், டிட் யூ see the letter which came today அப்படின்னும் போது ஓகேவா நீங்கள் இன்றைக்கி லெட்டர் வந்துச்சு ஸோ அதை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து லெட்டர் அப்படின் போது திங்ஸ், அதனால் நம்ம வந்து விச் யூஸ் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் அ கேக் விச் மேரி மேட். ஓகேவா? ஸோ இந்த கேக் யார் மேட் பண்ணா? மேரி. அப்போ கேக் அப்படின்னும் போது அது ஒரு திங்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதனால் திங்ஸ் கேக் உயிர் இருக்கா? இல்லை. அதனால தான் நம்ம விச் யூஸ் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஹூஸ் இல்லாட்டி தட். ஹூஸ் இல்லாட்டி தட் வந்து பர்சனையும் குறிக்கும் திங்ஸையும் குறிக்கும். பார்க்கலாமா? ஹூஸ் அப்படின்னா என்னது? யாருடைய.
நெக்ஸ்ட் தட் அப்படின்னா அந்த. ஓகேவா, இஸ் த பாய் ஹூஸ் ஃபாதர் இஸ் அ போலீஸ் ஆஃபீஸர். ஓகேவா, ஸோ இவன் ஒரு பையன். ஸோ இவன் யாருடைய பையன்? போலீஸார் ஆஃபீஸருடைய பையன். அதனால தான் நம்ம இந்த இடத்துல ஹூஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் 12th செப்டம்பர் இஸ் த டேட் தட் ஐ வாஸ் பார்ன். ஓகே, 12th செப்டம்பரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஸோ அந்த டேட்டில் நான் பிறந்திருக்கேன். ஓகே, ஸோ அதனால தான் அந்த அப்படின்னும் போது தட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம எதில் பார்த்துருக்கோம்? சென்டென்ஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இன்ட்ராகேட்டிவ்னா என்ன? இட் ஆஸ்க் அ கொஷின். ஸோ கொஷின் கேட்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ, வாட், விச், ஹூம், ஹூஸ். ஸோ இந்த மாதிரியானது வந்துச்சு அப்படின்னா ஸோ அதுதான் இன்ட்ராகேட்டிவ். ஓகேவா, ஹூ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் யார், வாட் அப்படின்னா என்ன, விச் அப்படின்னா எந்த, ஹூம் அப்படின்னா யாரை, ஹூஸ் அப்படின்னா யாருடைய. ஓகேவா, ஸோ இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா அதுதான் இன்ட்ராகேட்டிவ். விச் இஸ் யுவர் பென்? ஸோ இதில் எது உன்னுடைய பென்னு? ஹூ டுக் த புக்? யார் உன் புக் எடுத்தா? வாட் டூ யூ வாண்ட் ஃபார் லன்ச்? லன்ச்சுக்கு உனக்கு என்ன வேணும்? ஹூம் இஸ் ஷீ டாக்கிங் டு? ஹூம் அப்படின்னா யாரை, அவள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா? நெக்ஸ்ட்டு ஹூஸ் கார் இஸ் திஸ்? யாருடைய கார் அது? ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் இன்ட்ராகேட்டிவ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னா என்ன? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னும்போது ஸோ தெரியும் இல்லையா? ஸோ நம்ம ஆல்ரெடி நவுன் இருக்க இடத்துல தான் ப்ரொனவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதா பார்த்துட்ருக்கோம் எல்லாமே. ஸோ இந்த இடத்துல மை செல்ஃப், அவர் செல்ஃப், யோர் செல்ஃப், இம் செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப், தெம் செல்ஃப் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனு கட் ஹர் செல்ஃப் வித் எ நைஃப். ஓகேவா, அனு அப்படின்றது ஒரு பூனைனால இந்த இடத்துல நம்ம ஹர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, பேபி அப்படின்னும்போது அது அப்படின்னு அந்த இடத்துல குறிக்கிறனால த பேபி சா இட் செல்ஃப் இன் த மிரர். அவளையே என்ன பண்ணிக்கிறா? கண்ணாடியில் பார்த்துக்கிறா. அப்போ இட் செல்ஃப், அதனால நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே ஒரு ஒரு பாயை சொன்னாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஹிம்செல்ஃப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று நம்மளை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா ஐ லவ் மை செல்ஃப். ஓகேவா, ஸோ நம்ம யாரை ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது டெல் அபவுட் நம்ம என்ன சொல்லுவோம்? யோர் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அது மாதிரி தான் நம்ம போடணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். ஓகேவா, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா என்ன? ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ மை அப்படின்றது தான் மை செல்ஃப் வந்திருக்கும். ஸோ ஐ இருந்துச்சு இல்லையா? ஸோ ஐ தான் மீயாக மாறியிருக்கும். அந்த மீ தான் என்னவாக மாறியிருக்கும்னா மையாக மாறியிருக்கும் பொசசிவ் அட்ஜெக்டிவில். நீங்கள் அட்ஜெக்டிவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். ஓகேவா, ஸோ அதனால தான் இந்த இடத்துல மை, அவர், யுவர், ஹிம், ஹர், இட்டு, தெம் செல்ஃப், தெம் இருந்தது எல்லாமே நம்ம பக்கத்தில் செல்ஃப்னு போட்டுட்டோம். ஓகேவா, ஸோ அதனால தான் இப்படி வந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் பார்க்கலாம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா ஸோ இது திஸ், தட், தீஸ், தோஸ் இந்த 4 தான் வரும். எல்லாமே டிஹெச்லேயே வருது பாருங்கள். தீஸ், தட், தீஸ், தோஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் திஸ் அப்படின்றது இது, தட் அப்படின்றது அந்த, தீஸ் அப்படின்றது இவை, தோஸ் அப்படின்றதும் அந்த தான். அப்போ தட்டும் தோஸ் என்னது? அந்த. ஓகே, திஸ் இஸ் அ புக். இது என்னது? புக்கு. தட் கார் இஸ் எக்ஸ்பான்சிவ். அந்த கார் என்னது? ரொம்ப எக்ஸ்பான்சிவ், ரொம்ப எப்படி சொல்கிறது, எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஓகேவா, ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தீஸ் ஆர் ஹர் கிளாத்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், தீஸ் அப்படின்னா என்ன? இவை எல்லாம் அவளுடைய துணி. ஓகேவா, கிளாத்ஸ். நெக்ஸ்ட் தோஸ் பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் சவுத். அந்த பறவைகளெல்லாம் என்ன பண்ணுது? சவுத் சைடு நோக்கி பறக்குது. ஓகேவா, ஸோ இதுதான்.
நெக்ஸ்ட்டு நம்ம ரெட் கலரில் எல்லாம் போட்டிருக்கிறது எல்லாமே ஸோ இப்போ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னும் போது இந்த ரெட் கலர் இருக்கிறது தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். ஓகேவா? இப்போ ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரொனவுன் அப்படின்னா இந்த ஹர் செல்ஃப் இட் செல்ஃப் தான் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா விச், ஹூ, வாட், ஹூம், ஹூஸ் இதுதான் இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ இதே மாதிரி தான் 1 by 1 இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா ஹூ, ஹூஸ், ஹூம், விச், தட் இது எல்லாமே ரெட் கலரில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனில் ஈச், நெய்தர், எவ்ரி ஒன், எய்தர். ஸோ ஈச் அப்படின்னா ஒன்றுன்னு சொல்லுவோம். சரிங்களா? நெய்தர் அப்படின்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை. ஓகே, நெய்தர்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை. எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும். ஓகேவா? எய்தர் அப்படின்னா என்ன, இது இல்லாட்டி அது. அப்போ ரெண்டுமே வரும். சரியா? இது இல்லைன்னா அது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, ஈச் ஆஃப் த 5 boys was given a prize. ஓகேவா? அப்போ ஈச் அப்படின்னா என்ன சொன்னேன், ஒருத்தவங்களும். அப்போ அந்த 5 boysக்கு என்ன கொடுத்தாங்க, ப்ரைஸஸ் கொடுத்தாங்க. நெய்தர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகேவா? ஆன்சர் என்ன கிடையாது, கரெக்ட் இல்லை. ஓகேவா? இதுவும் இல்லை அதுவும் இல்லை. நெக்ஸ்ட் எவ்ரி ஒன் லவ்ஸ் ஃப்ளவர். எல்லாரும் எதை விரும்புவாங்க, ஃப்ளவர்ஸை. யூ கேன் ட்ரிங்க் என்னது, எய்தர் டீ ஆர் காஃபி. நீங்கள் டீ குடிக்கலாம் இல்லாட்டி காஃபி குடிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு இன்டெஃபினைட். இன்டெஃபினைட் அப்படின்றது பார்க்கலாமா? அதில் ஒன், நன், ஆல், சம், நத்திங், சம்படி, நோபடி, ஃபியூ, எனிபடி, எனி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டெஃபினைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சனையோ பிளேஸையோ திங்ஸையோ குறிக்காது. அதுதான் இன்டெஃபினைட். ஒரு பர்டிகுலர் பர்சனையோ பிளேஸையோ திங்ஸையோ குறித்தா அது நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல இன்டெஃபினைட் ப்ரொனவுன் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு பர்சனையோ பிளேஸையோ திங்ஸையோ குறிக்காது. அதுதான் இன்டெஃபினைட். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாமா? இதில் ஒன் அப்படின்னா என்ன, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே? ஸோ ஒன் அப்படின்னா ஒன்று தான். நன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆல்னா எல்லாமே. சம் அப்படின்னா கொஞ்சம். நத்திங் அப்படின்னா அதுவும் ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு சம்படி அப்படின்னா கொஞ்சம் பேர். நோபடி அப்படின்னா யாருமே இல்லை. ஃபியூ அப்படின்னா என்ன அப்படின்னா கொஞ்சம். நெக்ஸ்ட் எனிபடி. எனிபடி யாராவது. எனி யார் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம். இப்போ பார்க்கலாமா? கேன் எனிபடி சால்வ் திஸ் சம். யாராவது இந்த சம்மை சால்வ் பண்ணுறீங்களா? அப்போ இந்த எனிபடி அப்படின்றது தான் இந்த இடத்துல இன்டெஃபினைட். பர்டிகுலராக ஒரு பர்சனை குறிக்கல. இப்போ பர்டிகுலர் அப்படின்னும் போது கார்த்திக் இந்த சம்மை போடுறீங்களா? இப்போ இந்த இடத்துல நான் கார்த்திக் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் அது ப்ராப்பர் நவுன். ஆனால் நான் கார்த்திக் மென்ஷன் பண்ணலை. எனிபடி யாராவது இந்த சம்மை சால்வ் பண்ணுறீங்களான்னு தான் கேட்குறேன். நெக்ஸ்ட்டு சம்படி ஸ்போக் டு மீ ஆன் த டெலிஃபோன். ஓகேவா? சம்படி யாரோ ஒரு சில பேர். ஓகேவா? இல்லைனா யாரோ ஒருத்தவர் என்கிட்ட என்ன பண்ணாங்க, ஃபோனில் பேசினாங்க. அது யாருன்னு தெரியல, பர்டிகுலராக அது யாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதுதான். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு நம்ம ரெசிப்ரோக்கல் பார்க்க போகிறோம். ரெசிப்ரோக்கல் பார்த்திங்க அப்படின்னா 2 இல்லாட்டி நிறையா 2க்கு மேலே. ஓகேவா? மோர் பீப்புள்ஸை பற்றி ஒரு திங்ஸையோ இல்லை நேம்ஸையோ குறிச்சது அப்படின்னா அதுதான் ரெசிப்ரோக்கல். அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஈச் அதர், ஒன் அனதர். ஈச் அதர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2 பேர் இருந்தாங்கன்னா நம்ம ஈச் அதர் யூஸ் பண்ணுவோம். அப்போ 2 பேருக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஒன் அனதர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? 2 பேர் இப்போ 3 4 இருந்தாங்கன்னா அப்போ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம், ஒன் அனதர். ஓகேவா? 2 இருந்தால் ஈச் அதர், 2க்கு மேலே இருந்தாங்கன்னா ஒன் அனதர். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். The 2 brothers did not like each other. அப்போ அந்த இடத்துல 2 தான் வந்திருக்கு. ஓகேவா? 2 brothers என்ன பண்ண மாட்டாங்க, ஒன்றுக்கு பிடிக்காது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நம்ம ஈச் அதர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, த டீச்சர் டோல்ட் த ஸ்டூடெண்ட் தட் தே மஸ்ட் ஹெல்ப் ஒன் அனதர். டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்குள்ளே ஹெல்ப் பண்ணிக்கணும். அப்போ இந்த ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க அப்படின்னும் போது அது 2 பேரை மட்டும் குறிக்காது. ஸோ இப்போது நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொருத்தவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மற்றவங்க இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த இடத்துல ஒன் அனதர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் புரியுதா?
ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள், தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது இருந்தால் ஸோ ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.